எனாக்சி சாட்டர்ஜி டெல்லி பொண்ணு எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்பிஏ பண்ணும்போது ஒரு இன்டர்ன்ஷிப் வருது. அதுவும் வந்து நம்ம சென்னையில் வருது. சம்மந்தமே இல்லாத டெல்லி பொண்ணுக்கு சென்னையில் ஒரு இன்டர்ன்ஷிப் வருது. அது எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க, அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த புக்கே. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க அம்மாக்கான ரகசியமும் வந்துட்டு சென்னையில் இருக்குது. அதையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்களா, இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த புக்கோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி. வாங்க உங்களே எனாக்சி சாட்டர்ஜியோட உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். நான் ஆனந்தவேல், தாட்ஸ் ஆன் புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனாக்சியோட உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நோட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இந்த புக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல். நான் எவ்வளோ புக் படிச்சிருக்கேன், ஆனால் எந்த ஒரு புக்கில் இருந்தும் ஒரு ஆத்தர் வந்துட்டு இது எனக்கு கொடுத்ததே இல்லை. அது என்ன அப்படின்றத இந்த ரிவ்யூவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க எனாக்சி சாட்டர்ஜியோட உலகத்துக்குள்ளே போகலாம். அந்த மிஸ் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் எ சேல்ஸ் கேர்ள் அப்படின்ற புக்கோட இதை எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா ஆசிஷா சக்கரவர்த்தி. எனாக்சி சாட்டர்ஜி சொன்ன மாதிரியே வந்துட்டு 25 வயசு பொண்ணு எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்காங்க டெல்லியில் ஒரு காலேஜில். அவங்க அம்மா வந்து ரூபா சாட்டர்ஜி, அப்பா வந்துட்டு அபிஷேக் சாட்டர்ஜி. இவங்க வந்து பெங்கால் பேஸ்டு ஒரு ஃபேமிலி. டெல்லியில் வந்துட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அப்பா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து சமீப காலமாக ஒரு பாண்டிங் இல்லாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அம்மாவோட சீக்ரெட் ஒன்று வந்துட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளே புகஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்துட்டு அவங்க அப்பாவோட தங்கச்சி வந்துட்டு ஒரு பூகமாக வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்துட்டு அம்மா கிட்ட கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கும். அந்த மாதிரி டைமில் எம்பிஓவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலி என்ன அப்படின்னா வந்துட்டு எனாக்சி வந்துட்டு டெல்லியை விட்டு வெளியில் எங்கேயுமே போகாத ஒரு பர்சன். அதாவது சின்ன டூருக்கு சும்மா பக்கத்தில் இருக்க ஊருக்கு போனாங்களே தவிர வேறு எங்கேயுமே போகாத ஒரு பர்சன். அதுவும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன் கிடைக்கிது. ஏன்னா அப்படின்னா எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் இயரில் ஒரு இன்டர்ன் அட்டன் பண்ணால் தான் வந்து அந்த கம்பெனிலே ஃப்யூச்சரில் ப்ளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து இவங்களுக்கு ஒரு இன்டர்ன் கிடைக்கிது. அது ஒரு டெலிகாம் பேஸ்டு கம்பெனி. இவங்களுக்கு வந்து இன்டர்ன் கொடுக்குறாங்க. அதை வந்து வீட்டில் வந்து சொல்லவும் வந்துட்டு இன்டர்னா என்ன மாதிரி ஜாப் அப்படி இப்படின்னு கேட்கவும் அது வந்து ஒரு சேல்ஸ் ஜாபு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சேல்ஸ் ஜாபெல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு வீட்டில் பெரிய சண்டை வருது. எல்லா இதையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது எங்கே ஜாப் பண்ணியிருக்கு, எங்கே உங்களை இன்டர்ன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது சென்னைன்னு வந்து அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவும் பெரிய டென்ஷனாகி பத்திரகாளி மாதிரி மாற ஆரம்பிச்சுறாங்க. சென்னைக்கு நீ போகவே கூடாது அப்படின்றாங்க. நான் வேற ஒரு ட்ரிவாண்ட்ரம் இங்கெல்லாம் போகலாமா அப்படின்னு, அங்கே போகலாம், நீ சென்னைக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அந்த ஒரு ரகசியத்தை இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு எதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பயப்படுவாங்க. அதனால் சென்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. கடைசியில் அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு சென்னைக்கும் போகிறாங்க. அங்கே தான் வந்து எனாக்சியோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த புக்கே வந்துட்டு ஒரு விளாக் மாதிரி, ஒரு ரொட்டீன் லைஃப்பை வந்துட்டு டைரி எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 60 days ஆஃப் எனாக்சி சாட்டர்ஜியோட லைஃப் தான் இந்த புக். டெய்லி அவங்க என்னென்னலாம் கற்றுக்கிட்டாங்க, என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படின்றதான் வந்து டெய்லி விளாக் மாதிரி வந்துட்டு எழுதிட்டே இருப்பாங்க. அந்த 60 நாளுக்கான பயணம் தான் வந்துட்டு இவங்களோட இதுவே. ஃபஸ்ட்டு டேவே இவங்க சொல்கிற என்ன அப்படின்னா லேர்ன் லோக்கல் லாங்குவேஜ். அங்கே எங்கே போகிறோமோ அந்த லாங்குவேஜை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத. ஏன் அப்படின்னா எங்கே போனாலும் அந்த லாங்குவேஜ் தெரில அப்படின்னா அங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்றதே ஃபஸ்ட்டு போய் நாளே இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் இவங்க வர டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஏப்ரல் மே, அதாவது வந்து சம்மர் டைமில் ஒரு டெலிகாம் கம்பெனியில் சேல்ஸ் ஜாபாக வந்துட்டு வேலைக்கு வரும். சேல்ஸ் ஜாப்ன்ற என்ன அப்படின்னா வந்துட்டு போய் ரோடாக நின்று சிம்மு விற்கிறது. அது போக வந்து சிம் கார்டு கடையிலெல்லாம் போய் நம்ம கம்பெனியோட சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அந்த கம்பெனியோட பேர் அப்படின்னா டெலிசிஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட பேர். அந்த கம்பெனி அவங்க வந்து சேல்ஸ் ஜாபில் வந்துட்டு இன்டர்னாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அட் வெரி ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டு கோட்டு சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் அட்டையரில் போய் விறுவிறுக்க அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. அந்த கம்பெனி ஹெச்ஆரை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஹெச்ஆர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாக வெங்கடேஷா அப்படின்றவங்க உங்களுக்கு மென்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்னவா இருக்கார் அப்படின்னா ஜிபிஎம், ஜென்ரல் பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கார். அவருக்கு கீழே வந்துட்டு ராம் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆர்எஸ்எம் இருக்காங்க, ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க. அவருக்கு கீழே வந்துட்டு அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நாள் போகும்போதே வந்துட்டு அவங்க பிஸியான ஷெடியூலில் இவங்களை பார்க்க முடியாது அப்படின்றாங்க. இவங்களும் வந்துட்டு இவ்வளவு பண்ணியும் ஒன்றாகலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க டெய்லி அவங்க வந்துட்டு வீட்டுக்கு எப்படி வராங்க, என்ன மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு இவங்க போய் பார்க்குறாங்க. நாக வெங்கடேஸ்வரவை அவங்களால பார்க்க முடியல. அவர் வந்துட்டு அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ராம்கிட்ட சொல்லி வந்துட்டு இவங்களை வந்துட்டு நீ ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணி இன்டர்ன் தேவையான எல்லாத்தையுமே சொல்லிக் கொடு அப்படின்றத சொல்ல. ராம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சேல்ஸ் ஜாப் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இவங்களுக்கு கீழே இருக்க ஏஎஸ்எம், அது கீழே வந்து எஃப்எஸ்எம் அப்படியே ஃபீல்டு
சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கூட வந்துட்டு இவங்க கோஆர்டினேட் பண்ணி வந்துட்டு டெய்லி வந்துட்டு உங்களோட வேலை என்ன அப்படின்னா வந்துட்டு டெய்லி ஒரு இடத்துக்கு போய் சிம் கார்டோட சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறது. டெய்லி ஒரு இடத்துல போய் அவங்க அங்கே இருக்க ரீட்டைல் கடை வச்சுருப்பாங்கள அவங்கக்கிட்ட போய் வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் சிம் கார்டு எவ்வளோ சேலாக இருக்குது, என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சதில் பேசுகிறாங்க. அந்த ஃபீல்டு ஆஃபீஸர் வந்துட்டு இவங்க வந்து மேனேஜர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கம்பெனி மேலே வந்துட்டு சமீப காலமாக ஏதோ ஒரு நல்லது இல்லாமல் இருக்குது. இது எந்த டைம் அப்படின்னா வந்து ஃப்ரீனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம் கார்டு ஒன்று வந்து அந்த டைமில் சேல்ஸ்க்கு வருது. அந்த சிம் கார்டு வந்தனால இவங்களோட சேல்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுது. என்ன அப்படின்னா வந்து அவங்க கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ரீயாக வந்துட்டு நிறையா தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவங்களோட சேல்ஸ் ரொம்பவும் பாதிக்கப்படுது. அந்த டைமில் வந்து இவங்க அந்த இன்டர்னில் வந்து அதுவும் சென்னையில் வந்து சிக்கிக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்ட்ரகிளை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து சிம் கார்டை எப்படி வந்துட்டு விற்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு இவங்களோட நாளடைவில் போய்கிட்டே இருக்கும். எனாக்ஷி எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா வந்துட்டு எதையுமே விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டர். இப்போது நீங்கள் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா அதை விடாப்படியாக கடைசி வரைக்கும் என்ன ஆள வரைக்கும் அதை வந்துட்டு தன்னால் செய்ய முடியாது அப்படின்ற சொல்லாத ஒரு கேரக்டர். எதுனாலும் செஞ்சு காட்டுவேன், அந்த ஒரு தன்னம்பிக்கையும் போல்ட்னஸும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலி பொண்ணாக தான் வந்துட்டு தன்னை காட்டிக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு எப்போவும் இருக்கும். இந்த கதையில் வந்துட்டு அது நிறையா இடத்துல வெளிப்படவும் செய்யும். இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் அதாவது வந்துட்டு டீனேஜ்லேருந்து அடல்ட்குள்ள ஒரு பிடிவாதம் இருக்கணும், நம்ம செஞ்சு காட்டணும், நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு வேகம் இருந்தாலும் அது எப்படி செயல்படுத்தணும்னு தெரியாத ஒரு ரெண்டும் கட்டாக ஒரு மைண்டில் இருப்பாங்களே, அந்த இது வந்துட்டு இந்த எனாக்ஷியோட லைஃப்பில் வந்துட்டு நிறையாவே வந்துட்டு ஒவ்வொரு டேவும் அது வந்து வெளிப்படும். எப்படி அப்படின்னா டெய்லி வந்துட்டு தண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தண்ணி வந்து கம்மியாக கொண்டு போகிறது, ஒரு நல்ல வந்து ஒரு காட்டன் ட்ரெஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நேரம் வந்துட்டு ஒரு பிளேசர் சூட்டை மாட்டிட்டு போய் வெயிலில் வந்துட்டு சிம்மு விற்கிறது, இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டியில் அவங்களோட இம்மெச்சூர்னஸும் தெரியும், அது போக செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு போல்ட்னஸும் தெரியும். இந்த 2 மாத டைமில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிட் டேர்ம் ரிவ்யூ இருக்கும், ஒரு ஃபைனல் ரிவ்யூ இருக்கும். மிட் டேர்ம் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுவாங்க. மிட் டேர்ம் ரிவ்யூன்ற 1 மாதம் முடிஞ்சிடும். 1 மாதம் வரைக்கும் இவங்க எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ராமு வந்துட்டு நிறையா சொல்லிக் கொடுத்துப்பேன் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னுலாம். ஆனால் வந்துட்டு அவங்களால எதையுமே சரியாகவே செய்ய முடியாது. இவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்துட்டு லாங்குவேஜ், அது போக வந்து டைமுக்கு அவங்களால எங்கேயும் போக முடியாது. இவங்க எப்படி போவாங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ் போகிறதே வந்துட்டு ஒன்று ஷேர் ஆட்டோ இல்லை பஸ்ஸில், அப்புறம் ஃபீல்டு ஆஃபீஸர் கூட சேர்ந்து இந்த புக்கோட கவரில் இருக்க மாதிரி பைக்கில் ரைடு, இந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்களோட பிளேஸும் போயிட்டுருப்பாங்க. அதில் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் வந்து இவங்க சந்திக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரகிள் போக என்ன பண்ணால் வந்துட்டு இவங்க ரூமுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ரூமை தேடுறாங்க. 15 நாள் வந்து கம்பெனி அகாமடேஷன் கொடுத்துரும். அடுத்த நாள் 16ஆவது நாள்லேருந்து ஒரு ரூமில் போய் வந்து தங்குறாங்க. அங்கே ஒரு பிஜி மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு சமைக்க தெரியாமல் என்ன சமைச்சு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று. அது போக இவங்க ஃப்ரெண்ட்ஸு இதில் இன்னொரு பெரிய கஷ்டம் அப்படின்னா வந்துட்டு இவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவங்களோட பேட்சில் இருக்க எல்லாருமே வந்துட்டு இதே கம்பெனியில் வேறு இடத்துல ப்ளேஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து வேறு ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஜாலியாக ஃபன்னாக இருப்பாங்க. அந்த குரூப்பில் வந்து எல்லாமே போட்டுருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு அலெக்ஸா கிஃப்ட்டு கொடுத்தாங்க, டூர் பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அவுட்டிங் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்துட்டு அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, ஒரு இம்மெச்சூர்டு மைண்டிலேருந்து மெச்சூர்டான மைண்டுக்கு போகும்போது எப்படி அவங்க வந்து அதை டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து எனாக்ஷியோட மைண்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது வந்து இதில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஒரு 5-6 வருஷம் ஜாபுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஜாபில் நீங்கள் என்ன டேக்கிள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ரீவைண்ட் பட்டனை புஷ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த புக்கை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் இதில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருப்பீங்க, இது வந்துட்டு யூனிசெக்ஸாக 2 பேருக்குமே இது பொதுவான விஷயம் மாதிரி உங்களுக்கு தோணவும் செய்யலாம். இதில் இந்த பிஜியில் வந்துட்டு அவங்க இருக்கிற டைமில் வந்து லீலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. அங்கே பிஜியில் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்க சமைக்கிறதுக்கு, இவங்க கூட பேசுகிறதுக்கு, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க கூட இருக்கனால பிஜிலே இவங்களுக்கு வந்து டைம் பொழுது போகிறது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்துட்டு இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. பவன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு யூஜி முடித்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஒரு ஜாப் மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அந்த டைமில் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அவர் வந்து சென்னை பேஸ்டு ஒரு கை. எனாக்சி வந்துட்டு சென்னை வந்தது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு மெசேஜ் பண்ணி இவங்களோட பிஜிக்கே வந்துட்டு பேசுகிறாங்க. அந்த பிஜியில் வந்துட்டு இவங்க லீலா எப்போவுமே வந்துட்டு இங்கே பிஜியில் தான் இருப்பாங்க. இவங்க எனாக்சி 3 பேர் வந்துட்டு சின்ன பேசுகிறது, அவுட்டிங் போகிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு தடவை பாண்டி போகும்போது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லவ் ஸ்டோரியே அங்கே ஃபார்ம் ஆகுது. ஆனால் அது எனாக்சி கிடையாது. என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், நீங்கள் இதை படித்து பாருங்கள் இந்த புக் மூலமாகவே. இது மட்டும் இல்லாமல் எனாக்சியோட மிகப்பெரிய சீக்ரெட்டாக இருக்க ஃபேமிலி சீக்ரெட்ஸே வந்துட்டு இவங்க துரத்திட்டு ஒரு பக்கமாக ஓடிட்டுருக்காங்க.
அது ஒரு பக்கமாக இவங்களோட பாத்தில் வந்துட்டு வேறு விதமாக போய்கிட்டு இருக்குது. என்ன பண்ணலாம், அம்மாவோட சீக்ரெட் என்ன அப்படின்றது தெரியும். அம்மாவோட சீக்ரெட் என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு என்கேஜ் ஆகுது. அப்பா அம்மா மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்பா வந்துட்டு ஒரு ஃபாரினில் வேலை பார்க்குறாரு. ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு ஒரு டைம் பீரியட் மாதிரி வந்துட்டு அங்கே இருக்க செட்டில் பண்ணிட்டு வர வந்து டைம் கேட்குறாங்க. இவங்க அதான் அம்மாவோட ஃபேமிலியில் அதை ஒத்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, எங்கள் பொண்ணு வெயிட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி இருக்க டைமில் வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அந்த டைம் ஆல் இண்டியா டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆல் இண்டியா டூரில் உங்கள் அம்மாவை வந்துட்டு ஃபேமிலியில் கேட்டு எவ்வளோ சண்டை போட்டு ஆல் இண்டியா டூர் போகிறாங்க, எல்லா ஊருக்கும் போகிறாங்க. சென்னையில் வரும்போது அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அந்த நேரம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த ஃபேமிலி சீக்ரெட். அந்த ஃபேமிலி சீக்ரெட்டே வந்துட்டு எனாக்ஸிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்கும். அதுவும் இந்த கம்பெனி சம்மந்தமாகவே இருக்கிறது வந்துட்டு இன்னமும் இத்தனை வருஷம் கழித்து எனாக்ஸி பிறந்து 25 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த கதை வந்துட்டு எப்படி போகுதுன்றது இந்த கடைசி கிளைமேக்ஸ்ன்னு வாங்கலை, அந்த கிளைமேக்ஸு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கதையில் எப்படியே வச்சுக்கிட்டு இந்த கதை எல்லாமே வந்துட்டு இவங்களோட டெய்லி லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத சேர்ந்து வரும். இவங்க வந்து சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் ஃபீல்டு ஆஃபீஸர் ஒருத்தர் வந்துட்டு பைக் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் வச்சுருப்பான், ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருப்பான். அவன் கூட போகும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அவன் வந்து தேடி தேடி வந்துட்டு சந்து புந்தெல்லாம் புகுந்து இவங்களை வந்துட்டு ஒரு இடத்துக்காக கூட்டிகிட்டு போய் ஒரு ஆந்திரா மசாலா சாப்பிட வைப்பான். இருக்கிறதுலே அவங்க டெலிஷியஸாக டெல்லியில் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அந்த இது வந்து ஃப்யூச்சரில் எப்படி உதவும் அப்படின்னா வந்துட்டு இந்த சிம் அவுட்லெட்ஸ் எல்லாம் வச்சுருக்க கடைக்காரங்களாம் யாருமே இவங்ககிட்ட வந்துட்டு பெருசாக பேசாதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாரையும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்துட்டு அந்த ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி லஞ்ச் வாங்கி கொடுக்கணும். அது எல்லாமே அவங்க காசில். என்ன அப்படின்னா கம்பெனி இதில் எந்த ஒரு ரீஎம்பர்ஸ்மெண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தங்குறதுக்கு, அவங்க சாப்பாடு, அவங்க ரைடு எதுக்குமே வந்துட்டு கம்பெனி எதுவுமே எல்லாமே தன்னோட காசுலையே வந்துட்டு இவங்க போடுவாங்க. கம்பெனியில் கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வராது. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்டெப்பர்டான ஒரு குழந்தைன்னு கூட இவங்க சொல்லலாம். தன்னை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லாத்தையுமே செய்வாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் அந்த ரிவ்யூவில் வந்துட்டு அந்த ரிவ்யூவை யார் செய்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நாக வெங்கடேஷா அப்படின்றவர் தான் செய்கிறாரு. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அவர் தான் இதை வந்துட்டு செய்கிறாரு. அதுக்குள்ளேயே வந்துட்டு இவங்களுக்கு நிறையா வந்துட்டு இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு நிறையாவே வந்துட்டு பிரச்சனை வரும். அதிலே வந்துட்டு இந்த கம்பெனியில் ஒரே ஒரு சேல்ஸ் கேர்ளாக இருக்கிறனால இவங்க என்னென்னலாம் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க அப்படின்றது வரும். ஒரு சேல்ஸ் கேர்ளாக இருக்கிறனால இவங்களோட கம்பெனிக்குள்ளேயே கொலீக்ஸ்லேயே வந்துட்டு செக்ஸுவல் அசால்ட் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. இதை எப்படி இவங்கெல்லாம் டேக்கிள் பண்ணாங்க, இவங்க வந்துட்டு அதுக்கு எப்படி வந்துட்டு எதிர்வினை ஆட்டினாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணி அவங்களோட இன்டர்னை வந்துட்டு முடிச்சு திரும்ப டெல்லிக்கு எப்படி போகிறாங்க, அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க. இதில் பவன், லீலா, இப்போ ராம் இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களோட 60 days ட்ராவல் டைமில் எப்படிலாம் பிளான் பண்ணாங்க அப்படின்றதான் வந்துட்டு இந்த கதையோட ஒரு முக்கியமான ஒரு இதுவே. இந்த புக்கு வந்து எனாக்ஸியை சுற்றியே நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த புக்கில் வந்துட்டு நிறையா விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பொண்ணு ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்தா என்னென்னலாம் பிரச்சனை வரும், அதை வந்து எந்தெந்த மாதிரிலாம் வந்து அவங்க டேக்கிள் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி டேக்கிள் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயத்தை நம்ம வந்துட்டு இதுலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியும். இது வந்துட்டு நிறையா பேருக்கு ஒரு சின்ன ஒரு இதுவாக இப்படி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்னமும் வந்து சமூகம் இதை வந்து இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா சமூகம் வந்துட்டு அவங்க பொண்ணு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடியதை வந்துட்டு எனாக்ஸி வந்துட்டு ஒரு இம்மெச்சூர் ஸ்டேஜில் மெச்சூர் ஸ்டேஜில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில பேரை வந்துட்டு அவங்கள தப்பாக ஜட்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி வர்றது, அவங்க அம்மா கூட பேசாமல் இருக்கிற ஒரு ஃபேமிலி சின்ன சின்ன பிரச்சனைகள், அவங்க அப்பா வந்துட்டு உங்களோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், இன்னும் அவங்க அப்பா மிகப்பெரிய என்ன ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அப்படின்றது இந்த புக்கோட கடைசியில் இன்னமும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து எனாக்ஸியோட உலகத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸை நான் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கேன். இந்த புக்கை கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த எனாக்ஸியோட உலகத்துக்குள்ளே உங்களை சின்னதாக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறமேட்டா வந்துட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. புக்கை வாங்குறதுக்கான லிங்க்கையும் வந்துட்டு நான் கீழே வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் புக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். உங்களை லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, முக்கியமானது அது என்ன அப்படின்னா, இதுதான் அந்த ஆச்சரியமே. இது வரைக்கும் எந்த ஆத்தரும் வந்துட்டு இந்த மாதிரி டைரெக்டாக எனக்கு சைன் போட்டு அனுப்புனதே இல்லை. புக்ஸ் எல்லாம் இருக்கும், அது என்ன அப்படின்னா வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும்.
இதில் தான் வந்து ஆஷிஷா வந்துட்டு சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அமேசானில் தான் வாங்கினேன், அதுலேயுமே டேரெக்டாகவே எனக்கு கிடச்சிச்சு. மேபி நீங்களும் இருக்கும்போது இந்த புக்கும் ஆத்தர் சைன் பண்ணி உங்களுக்கு கிடைக்கலாம். பெட்டர் லக் ஃபார் தட். உங்களை எல்லோரும் அடுத்த புக்கில் சந்திக்கிறேன். பாய்.